வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மோட்டார் வாகன சட்டம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்கிறேன். மொத்தம் 217 பிரிவுகள் இருக்கு. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988ல் 217 பிரிவுகள் உள்ளன. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988ல் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கு. டோட்டலா 14. பிரிவு வந்து 217, அத்தியாயங்கள் வந்து 14. ஸோ இந்த 14 அத்தியாயங்களுமே ஒரு பிரிவு வந்து கவர் ஆகும். டோட்டலா இருக்கக்கூடிய இத்தனை பிரிவுகளும். மோட்டார் வாகனங்களை கட்டுமானம் செய்தலும் தளவாடமும் அவற்றை பராமரித்து வருதலும் எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 7. மோட்டார் வாகனங்களை கட்டுமானம் செய்தல் தளவாடம் அவற்றை பராமரித்து வருதலும் எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா அத்தியாயம் 7. இப்போ 7னா ஒரு வாரம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து கட்டுமானம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நம்ம இமேஜினேஷன் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு, அதனால தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. மத்திய மோட்டார் வாகன விதி டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 89. மத்திய மோட்டார் வாகன சட்டம் வேற, வாகன விதி வேற. சரிங்களா, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து மத்திய மோட்டார் வாகன விதி. ஸோ விதி வந்து 1989. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது? இதுவும் 1989 தான். ஸோ மத்திய மோட்டார் வாகன விதி, தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1989ல் இயற்றப்பட்டிருக்கு. பழைய மத்திய மோட்டார் வாகன சட்டம் டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 39. மத்திய மோட்டார் வாகன விதி 1989ல் மொத்தம் டேஷ் விதிகள் உள்ளன. டோட்டலாக எத்தனை விதிகள் இருக்கு மத்திய மோட்டார் வாகன விதியில்? டோட்டலாக 164 விதிகள் இருக்கு. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 1989ல் மொத்தம் டேஷ் விதிகள் உள்ளன. நானூற்றி 30. அத்தியாயங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். 14 அத்தியாயங்கள் வரும்.
ஆனால் விதியோட எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து டிஃபர் ஆகும். இது வந்து மத்திய மோட்டார் வாகனம் விதி. இது இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. மொத்தம் 164 விதி தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். 1989 தான், சேம் இயர் தான் இந்த விதிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆனால் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி வந்து எண்ணிக்கை அதிகம். அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 430 விதிகள் இருக்குது. இது 164, இது 430. ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் குறித்து எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 2 ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் குறித்து எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அத்தியாயம் 2. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டில் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். அதாவது தமிழ் புக், ஜிகே, இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸு. அப்புறம் உங்களுக்கு தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்களுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிரைவர் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட்டும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அத்தியாயம் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. துவக்க உரை. இப்போ ஸ்டார்டிங்கில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த துவக்க உரை வந்து அத்தியாயம் 1ல் இருக்கும். 2ல் இப்போ என்ன பார்த்தோம், ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் குறித்து அத்தியாயம் 2ல் இருக்குது. நடத்துனர் உரிமம் வழங்குதல் குறித்து எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 3. ஓட்டுநர் உரிமம் பின்னாடியே என்ன கொடுத்துருக்காங்க, நடத்துனர் உரிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தியாயம் 3. வாகனங்களை பதிவு செய்தல் பற்றி எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 4. வாகனங்களை பதிவு செய்தல் பற்றி எந்த அத்தியாயத்தில் இருக்குன்னா அத்தியாயம் 4. போக்குவரத்து கட்டுப்பாடு செய்தல் பற்றி எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 8. போக்குவரத்து கட்டுப்பாடு செய்தல் அத்தியாயம் 8. குற்றங்களும் தண்டனைகளும் நடைமுறைகளும் குறித்து எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இது இந்த டாபிக் நம்ம பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். இது எத்தனாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு. இது வந்து 13வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குற்றங்களும் தண்டனைகளும் நடைமுறைகளும் குறித்து 13வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து வாகனங்களை கட்டுப்படுத்துதல் பற்றி எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 5. இதை தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. போக்குவரத்து வாகனங்களை கட்டுப்படுத்துதல், சரிங்களா? இது வந்து அத்தியாயம் 5. இதே போல டேர்ம் தான் 8க்கு வரும், அத்தியாயம் 8க்கு. ஆனால் அது என்னது, போக்குவரத்து கட்டுப்பாடு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போக்குவரத்து கட்டுப்பாடு செய்தல் அத்தியாயம் 8, போக்குவரத்து வாகனங்களை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது அத்தியாயம் 5. அரசு போக்குவரத்து சம்பந்தமாக தனி ஏற்பாடுகள் குறித்து எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அத்தியாயம் 6. ஸோ இப்போ நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த துவக்க உரை அத்தியாயம் 1ல் இருக்கும். அப்புறம் ஓட்டுநர் உரிமம் பற்றியெல்லாம் அத்தியாயம் 2ல் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தியாயம் 3 உடனே ஓட்டுநருக்கு அப்புறம் எங்கே வருவோம், நடத்துனர் உரிமம் பற்றி இருக்கிறதெல்லாம் அத்தியாயம் 3ல் இருக்குது. அத்தியாயம் 4 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், வாகனங்களை வந்து பதிவு செய்கிறோம் இல்லையா, அது வந்து அத்தியாயம் 4.
அப்புறம் அந்த போக்குவரத்து வாகனங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. இது வந்து அத்தியாயம் 5. அடுத்த அத்தியாயம் 6 இதுதான். அரசு போக்குவரத்து சம்பந்தமாக தனி ஏற்பாடுகள் குறித்து எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனா இதுதான் அத்தியாயம் 6. 7 என்ன பார்த்தோம்னா வாகனம் கட்டுமானம் அதை பராமரிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். 8 வந்து ஜஸ்ட் போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் அதை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இதில் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தியாயம்லாம் மேட்சாக கொடுத்துருக்கேன். இதை அப்படியே பார்த்துருங்க. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. அப்படியே டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். மோட்டார் வாகனங்கள் தற்காலிகமாக இந்தியாவை விட்டு செல்லுதல் அல்லது இந்தியாவிற்கு வருதல். தற்காலிகமாக. சரிங்களா? அது எல்லாமே அத்தியாயம் 9ல் குறிப்பிடப்படுது. அடுத்து தவறுகள் இல்லாமலேயே ஏற்படும் சில பொறுப்புகள். இது வந்து அத்தியாயம் 10. அயலாருக்கு ஏற்படும் இடருக்காக மோட்டார் வாகனங்களுக்கு ஈட்டுறுதி செய்தல். அது வந்து அத்தியாயம் 11. கேட்புரிமை தீர்ப்பாயங்கள். அத்தியாயம் 12. 13 என்னன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். குற்றங்கள், தண்டனைகள் அதெல்லாம் எதில் இருக்குது? அத்தியாயம் 13ல். இப்போ 14வது அத்தியாயம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பல வகை, ஜஸ்ட்டு பல வகைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் எப்படி துவக்க வரை கொடுத்துருக்காங்களோ அதில் 14வது அத்தியாயம் பல வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 14 அத்தியாயங்களுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.